Hi, hello, வணக்கம். நான் ஆனந்த் and welcome to our குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவரின் தோற்றத்தை வைத்து எடை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டாபிக் தான் ஒரு அழகான கதையை பார்க்க போறோம். ஸோ நீங்க வாங்க கதைக்குள் புகுந்து கதைக்கலாம். Life is very short, நண்பா. Always be happy. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். ஒரு அழகான கிராமம் இருக்கு. இந்த அழகான ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுல ஒரு அம்மா, ஒரு அப்பா, 2 மகள்கள் இருக்காங்க. இப்படியாப்பட்ட குடும்பத்துல ஜாலியாக ஹாப்பினஸாக போயிட்டு இருக்கு இவங்களுடைய குடும்பம். இந்த 2 மகள்களும் சின்ன சின்ன பாப்பாக்கள் தான். இப்படியாப்பட்ட அந்த பாப்பாக்கள் ஸ்கூல் படிக்கிறாங்க. இந்த அம்மா வந்து தன்னுடைய மகள்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவாங்க. இதில் முதல் மகள் இருக்கால, அவள் வந்து ரொம்ப டாப்பராக அழகாக சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஆனால் அந்த அளவுக்கு வாய் பேசாது. அதாவது ஸோ அடுத்தடுத்து அதாவது ரொம்ப டான் பேசிகிட்டே இருக்காது, ரொம்ப பேச்சு கொடுத்துட்டே இருக்காது. பட் ஆனால் படிப்பில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாப்பா முதல் பாப்பா. ஸோ 2வதாக இருக்கக்கூடிய பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக ஒரு கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கக்கூடிய பொண்ணு. கொஞ்சம் பாஸ் ஆகுறது, அதாவது அப்படி இல்லைனா கூட ஒரு ஜஸ்ட்டு பாஸ் ஆகக்கூடிய அளவுக்கு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, செகண்ட் பொண்ணு. ஸோ இப்படியாப்பட்ட 2 குழந்தைகளையும் ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் சேர்த்துருக்காங்க அந்த அம்மா. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்கள்ல, இந்த ரேங்க் கார்டெலாம் கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங் அலௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாப்பாக்கள் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து பயந்துக்கிட்டே வராங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய சின்ன பொண்ணு இருக்கால, அவளை நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா பெரிய பொண்ணை பற்றி அந்த ஸ்கூலில் யாருமே எந்த ஒரு விஷயமும் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது பெரிய பொண்ணு சைடு. பட் ஆனால் சின்ன பாப்பா இருக்கால, ஸோ அவகிட்ட இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவளை வந்து குறை சொல்கிறதுலேருந்து எல்லாமே வந்து டீச்சர்ஸ் வந்து அவளை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவள் பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி. ஸோ படிப்பும் கம்மி, அதாவது ரேங்க்கும் கம்மி, மார்க்கும் கம்மி, ஜஸ்ட்டு பாஸ் ஆகிற அளவுக்கு தான் படிப்பா. பட் ஆனால் வாய் மட்டும் நிறைய பேசுவா. இந்த மாதிரியான ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அந்த ஸ்கூலில் இந்த பாப்பாவை பற்றி சொல்கிறதுக்கான கம்ப்ளைண்ட். இப்படி இருக்கிறப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் மீட்டிங்கா அப்படின்னு சொன்ன உடனே யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன பொண்ணு அடங்கவே மாட்டா, தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாமல் படிப்பும் கம்மி, ஸோ மார்க்கும் கம்மியாக எடுத்திருக்கா. ஸோ இப்போ இவ்வளோ தான் வந்து நம்மக்கிட்ட பேசி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரே அவமானமாக இருக்கு, எப்படி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. இப்படி போன உடனே பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது டீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த சின்ன பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த சின்ன பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் பெரிய பொண்ணு தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை திறக்க சொல்லுங்கள், அவள் வாயே திறக்க மாட்றா. பட் என்ன ஒன்று, உங்கள் சின்ன பொண்ணு வாயே மூட மாட்றா, அவளை கொஞ்சம் மூட சொல்லுங்கள் வாயை, ரொம்ப தொண்ணு பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் மார்க்கும் கம்மியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஆவரேஜாக தான் படிக்கிறா, மற்ற பசங்க கூட சேர்ந்து விளையாடுறது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் படிப்பில் கோட்டையை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றின கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க டீச்சர்ஸ் வந்து அந்த அம்மா கிட்ட. இந்த எல்லாத்தையுமே கேட்ட அந்த அம்மா தன்னுடைய மனசு கஷ்டமாயிடுது. அப்படியே எப்படி சொல்கிறதுனா, மனசு கஷ்டத்தில் கண்ணில் இருந்து தண்ணி வருது. ரொம்ப மன சங்கடமாயிடுச்சு. என்னடா இது, நம்மளோட சின்ன பொண்ணை பற்றி இவ்வளோ குறைகளை சொல்கிறாங்களே, அப்போ நம்ம சின்ன பொண்ணுடைய லைஃப் என்ன ஆகுறது? இப்போது 1ஆம் கிளாஸ் தான் படிக்கிறா, இந்த 1ஆம் கிளாஸ்லேயே இப்படி பண்ணுறாளே, இன்னும் அடுத்து போகக்கூடிய மேல் படிப்புகள்லாம் எப்படி பண்ணுவாளோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஒரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்லேயும் லோ மார்க் வாங்குறாங்க அந்த பாப்பா. மறுபடியும் மார்க் வாங்கின உடனே மறுபடியும் பேரண்ட்ஸ் மீட்டிங் கேட்குறாங்க. அப்போது தன்னுடைய அந்த குழந்தையுடைய அம்மாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுடைய பொண்ணை நாங்கள் ஃபெயில் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அவள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து செகண்ட் கிளாஸ் போகிறதுக்கு ஸோ அவளுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. ஸோ அந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் கிளாஸ் போட்டோம் அப்படின்னா அவள் மேபி ஃபெயிலு தான், அவள் இன்னும் எக்ஸ்ட்ரா போனால் படிக்க முடியாது அவளால். ஸோ அதனால் அவளை நாங்கள் ஃபெயில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டால் அந்த அம்மா ரொம்ப மனசில் கஷ்டத்தையும் ரொம்ப குழப்பத்தையும் உண்டாக்கிக்கிறாங்க. கண்ணிலேருந்து தானாக தண்ணி வருது. என்னடா இது, நம்ம குழந்தையை இப்போவே இப்படி ஃபெயில் பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை மனசுக்குள்ளேயே குழப்பிக்கிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட போயிட்டு புலம்பி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஐதுகிட்டே இந்த மாதிரி ஏங்க நம்ம குழந்தைய ஃபெயில் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறா அந்த மனைவி. அதை கேட்ட கணவர் உடனே இந்த மாதிரி ரொம்ப கூலாக டென்ஷன் ஆகாமல், நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற, எதுக்குமே பயப்படாத. ஸோ நம்ம சின்ன பொண்ணு மற்றவங்கள மாதிரி கிடையாது, எல்லாத்துலேயுமே ரொம்ப டான்னு பேசுவாள். படிப்பில் மட்டும்தான் அவளுக்கு வீக், மற்றபடி எல்லாத்துலேயுமே நம்ம கூட சேர்ந்து டிவி பார்ப்பா, நியூஸ் ரீட் பண்ணுவா. அது மட்டும் இல்லாமல் விளையாடுவா. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவள் ப்ராக்டிஸ் லேர்ன் பண்ணுறதுனால ஸோ அவள் வந்து படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் படிப்பில் கம்மியான மார்க்கை அவள் வாங்குறா. இதுதான் இவளுடைய பிரச்சனையை தவிர்த்து
யாருமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெண்டுல்கர் எடுத்துக்க. டெண்டுல்கர் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஃபெயில் ஆனவர் தான். ஸோ இப்படி 10th ஃபெயில் ஆகிட்டாரு அப்படி சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை அப்படியே போயிடுச்சா? கிடையாது. வாழ்த்துறோம், அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அப்படியாப்பட்ட டெண்டுல்கர் 10th ஃபெயில் தான் ஆனார். ஃபெயில் ஆனால் அவருக்கே இவ்வளோ மவுஸ் இருக்கும்போது நம்மளுடைய பொண்ணுக்கு படிப்பு அப்படிங்கிறது அது மட்டும்தான் வாழ்க்கையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ படிப்பையும் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திறமைகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒருத்தர் முன்னே வரணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய திறமைகள் போக போக சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு அந்த கணவர் தன்னுடைய மனைவிக்கு சொல்கிறாங்க. நீ போயிட்டு ஸ்கூலில் சொல்லு, இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைய நீங்கள் ஃபெயில்லாம் பண்ணாதீங்க, அவள் கண்டிப்பாக படித்து முன்னேறுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களும் ஃபெயில் பண்ணாமல் பாஸ் பண்ணி அப்படியே அப்படியே படிப்படியாக போகுது. காலங்கள் இப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறப்போ ஃபஸ்ட் கிளாஸில் ஆரம்பித்த இந்த கதை 10th வந்து முடியுது. 10th அந்த பாப்பா எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா பப்ளிக்கில் ஸோ 403 மார்க் எடுக்கிறாங்க. 500க்கு 403 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறாங்க. அப்படி பாஸ் பண்ண அந்த பாப்பா அண்ட் காலேஜில் கோல்டு மெடல் வாங்குறாங்க. அண்ட் கோல்டு மெடல் வாங்கின அந்த பாப்பா காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. கடந்து போக 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 அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கொரோனா டைம் வருது. கொரோனா டைமில் இந்த அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போகாமல் சம்பளங்கள் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு இதுக்கான வருமானம் இவங்களால ஈட்ட முடியல. இவ்வளோ பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த சின்ன பொண்ணு, படிக்க முடியாத பொண்ணு, ஜஸ்ட் பாஸ் ஆகிற பொண்ணு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணு இன்னைக்கு எல்லாத்துலேயுமே டாப்பில் வந்து ஏகப்பட்ட கம்பெனிகள், அதாவது ஒரே குட்டையில் ஊர்ன தண்ணி மாதிரி இல்லாமல் ஒரு அருவி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய மேலே 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 நிறைய கம்பெனிகளில் லேர்ன் பண்ணி நிறைய கம்பெனிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு மேலே போய் ஒரு பெரிய போஸ்டிங்கில் போயிட்டு வீட்டுக்குள்ளவே இருந்து கொரோனா டைமில் ஆஃபீஸ் ஒர்க் வீட்டுக்குள்ளே இருந்தே பண்ணி ஏகப்பட்ட பணங்களை ஏர்ன் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினாங்களாம் அந்த சின்ன பொண்ணு. அண்ட் கதை இப்படியே முடியுது. ஸோ எனவே எந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எந்த ஒரு குழந்தையும் படிப்பு சின்ன வயசில் ஒரு குழந்தை படிக்குது கற்றுக்கிற வயசில், ஸோ அந்த குழந்தை அதை கற்றுக்க முடியல, அதனால் பேச முடியல, அதனால் பாடம் படிக்க முடியல அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா குழந்தை பருவத்தை வைத்து ஒரு குழந்தைய கணக்கிடுவதோ எடை போடுவதோ ரொம்ப தவறான விஷயம். ஏன் அப்படின்னா எல்லாருமே காலங்கள் மாற வயது வளர ஸோ அவங்களே வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணி சாதிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அவங்கள விட்டால் போதும், அவங்களே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ எனிவே நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு புதிய கதையோடு வந்து பார்க்குறேன். அண்ட் நான் உங்கள் ஆனந்த். இது குட்டி ஸ்டோரி சேனல். சொன்னேன் டாடா பாய் அண்ட் லவ் யூ லாட். பாய். Life is very short, Nanba. Always be happy.